Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்டஃப்டு மசாலா பூரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம மாவுலேயே சில்லி பவுடர் போட்டு செய்கிறதுனால பூரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 பல் பூண்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். 2 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. 2 உருளைக்கிழங்கு அதை பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. உப்பு ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துருக்கனால உப்பு கம்மியாகவே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதை ஒரு மீடியம் சைஸ் பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை விரித்து எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக பூரிக்கு விரிக்கிற மாதிரி விரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூரி விரிக்கிற மாதிரி நல்லா விரித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் சென்டராக வச்சுக்க போகிறோம். இதில் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ஸ்டஃபிங் வச்சாச்சு. இப்போ தண்ணியை கைட்டு தொட்டுட்டு இந்த மாதிரி இந்த மாவோட ஓரங்கள் எல்லாமே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா ஒரு பக்கம் மாவை இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மூட போகிறோம். மூடிட்டு ஓரங்கள் நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா அமுத்தி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் மிதமான சூடுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் பூரியை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதை 1 சைடு திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்டஃப்டு மசாலா பூரி எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்குலாம் சூப்பரான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.